மியூசிக் பத்தி பேசும்போது கொரியோகிராஃபி பத்தி பேசாம இருக்க முடியாது. ஸோ ஹவு டிட் யூ கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. சார் கூட வந்துட்டு பிரசாந்த் சார் கூட நிறைய அப்ராட் ஃபாரின்ஸ்லாம் போயிருக்கேன். அதில் தான் எனக்கு நல்ல பழக்கம். நான் ஃபர்ஸ்ட்டு அதிகமாக ஃபாரின் நிறைய கூட்டு போனது யாருன்னா ஜெயராஜ் சார் தான். அப்போலேருந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே பழக்கம் இருக்கு. அவங்களுக்கு திடீர்னு எனக்கு கூப்பிட்டு எனக்கு அவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் வருது. பிரசாந்த் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு பிரசாந்த் பேசுகிறேன். நாங்கள் திடீர்னு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் அப்பா 8 மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் எதுக்கு வர சொன்னாங்களா தெரியாது. நான் சும்மா இது ஷோவாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது பேச போகிறாங்க. போன உடனே இது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சாங் கொடுத்தாங்க. சாங் கொடுத்து இந்த மம்முட்டியான் படத்தில் நீங்கள் சாங் பண்ணுறீங்கன்னு. அவ்வளோதான், ஒன்றுமே புரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய படம், இந்த படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படிதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நம்ம நினைச்சது நடக்கிறதே இங்க எல்லாருக்கும் நல்ல நேரம்தா, இனி நல்லா இருக்கும் நம்ம காலந்தா. முரடாய் இளங்குதிர அணுகிறதே அணுகிட பாட்டா, அடடா கடிவாளம் கூட்டிடவா அடகிட நீவா. தரிகிட்டதும் 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 அட அடிக்கடி நடக்குது மனசுல படபட. கருப்பண்ண சாமி வர்றாண்டா, நல்லதெல்லாம் நம்மளுக்கு செய்ய வர்றாண்டா. எழுமலை எழுக்கட தாண்டி வர்றாண்டா, எழுபட மக்களையும் காக்க வர்றாண்டா. வடிவேலு சார் கவுண்டமணி சார் பண்ண இடத்துல வந்து அவர் பண்ணிருக்காரு. இந்த காமெடி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்க? கவுண்டமணி பண்ணும்போது இருந்த கதை வேற, இத வந்து ஒரு வடிவேலு கதைக்குள்ளேயே வந்து டிராவல் பண்ற மாதிரி பண்ணிட்டோம். ஒரு கேரக்டராவே படத்துல வந்து இருப்பாரு, தனியா ட்ராக் பண்ணாம ஃபுல் லெங்தாவே அவர் படம் ஃபுல்லா வச்சிட்டோம். அவர் இப்ப வடிவேலு வந்தாலே தியேட்டர்ல சிரிக்கிற ரேஞ்சுக்கு இப்ப நான் தியேட்டர் 2-3 தியேட்டர் போய் பார்த்தேன். கொஞ்சம் சமீப காலமா அவர் படங்கள்ல இல்லாத அந்த அந்த பசி தெரியுது ரசிகர்கள் மத்தியில. டபுள் தி ஒரு ஹாப்பினஸ்ல ஜனங்க கிளாப்பும் விசிலும், அவர் சும்மா நின்னாலே சிரிப்பாங்க. இந்த படத்துல வந்து அவருடைய காமெடி வந்து வின்னர்ல பிரசாந்தும் வடிவேலும் பண்ணதை விட பெரிய லெவல்ல இதை ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அது ரீச் ஆயிடுச்சு. அமைதி யாரு போலீஸ்? வாங்க சார். என்ன இந்த சைடு? மம்முட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சவங்க என்கிட்ட சொல்லலாம் சார். அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்காங்க சார். அது நடக்காது. மம்முட்டியான உயிரோடவோ பணமாவோ பிடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ற தெரிஞ்சுக்காங்க. மம்பட்டியா உங்களுக்கு உதவுறது கடிக்க வர்ற நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி. இந்த ஊர்லயே 8 பேரை கொன்னவ நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்கு இப்படி ஒரு ஆளை கொல்ல மாட்டான்னு நினைச்சேன் சார். இப்படி ஒரு ஆள் என்னையா சார் சொல்றீங்க? வேற எவனான்னு சொல்லுங்க. இந்த படத்துல முமைத் கான் அவங்கள வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு ரோல்ல நாங்க பார்த்தது கிடையாது. ஒரு கிளாமரஸான ஒரு ஐட்டம் நம்பர் பண்ற ஒரு கேரக்டர்ல தான் பார்த்திருக்கோம். இவங்க வந்து இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்கன்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? அலைகள் ஓய்தல்ல படத்துக்கு வந்து 25வது வார விழா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தலைமை தாங்கினாங்க. அப்போ வந்து அவர் பேசும்போது சொன்ன வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு டான்ஸர் தான் சில்க்கு நாங்கள் நினைச்சோம். அந்த அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர்ல பண்ண வச்சிருக்கீங்க, இது ரொம்ப எனக்கு வந்து பெருமையா இருக்கு, இவங்களாலையும் நடிக்க முடியும், வெறும் கிளாமர் ரோல் மட்டும் இல்லைங்கிறத அன்னைக்கு சொன்னார். இது மைண்ட்ல ஆழமா பதிஞ்சு. என்னுடைய முதல் படம் அலைகழுவதில்லை. ஒரு இந்த கேரக்டர் ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னா ஒரிஜினல் படத்திலே பண்ணியிருப்பேன் நான். ஒரு கரகாட்டக்காரிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அவளுக்கு மனசுல ஆசைகள் இருக்கு, போய் டான்ஸ் ஆடினா கூட அவளுக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக பண்ண கேரக்டர். அது இந்த படத்துல பண்ணும்போது இது யாரை பண்ண வச்சா நல்லா இருக்குன்னா எனக்கு மல்லிகா ஷெராவத் பண்ண வைக்கலாம்னு ஐடியா பண்ணேன். எனக்கு மல்லிகா ஷெராவத் நல்ல பழக்கம். ஆனா அது ரொம்ப லவுடா இருக்குங்கிற காரணத்தினால முமைத் பண்ணா என்னன்னு யோசிச்சோம். முமைத்தை கூப்பிட்டோம். பட் கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் இந்த கேரக்டர் பண்ண வச்சோம்.
அது தமிழே தெரியாது. அவங்க மதர் நல்லா தமிழ் பேசுவாங்க. இந்த பொண்ணு வந்துச்சு நல்லா டயலாக் பேசி இந்த படத்துல அதுக்கு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் பேர் வந்து. உனக்கு மம்முட்டியான பத்தி என்ன தெரியும்? தெரியாது. அவன் ஊருக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போவானே, அத பத்தியாவது தெரியுமா? தெரியாது. அப்ப கோவில் திருவிழால 8 பேரை வெற்றி கொன்னுட்டு தலைமறைவா இருக்கானே, அத பத்தியும் தெரியாது. நல்லா நடிக்கிற சொல்லும். இந்த கோவில் திருவிழால கூத்தடிக்கும் போது நடிக்கலாம். ஆனா நான் யாருன்னு தெரிஞ்ச பிறகும் என் முன்னாடி நடிக்கிற பாரு. சார், கோடிங் எங்க இருக்கு சார்? என்ன செல்லம் இது? என்ன என்ன உதறுது? ஏன் உடம்பெல்லாம் இருக்குது? தொடச்சுக்கோ. நாங்க ஒரு ஏரியால ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட்டிங்க்கு வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த ஊரெல்லாம். சோ அவங்களெல்லாம் நாங்க அப்புறப்படுத்துறதுக்காக டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்ப சொல்லியாச்சு அந்த ஏரியால இருந்து. அது ஒரு காடு, பயங்கரமான காடு. அதுக்குள்ள கொண்டு போய் செட்டு போட்டிருக்கோம். இவனுக்கு கோவத்துல என்ன பண்ணிட்டானுங்க, ராத்திரி எல்லாம் உள்ள பூந்து அடிச்சு செட்டை ஃபுல்லா ஒடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. காலையில நாங்க போறோம், ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இவருக்கு. நான் எப்படி பண்ண போறேன் இன்னைக்கு அப்படின்னு. ஒருத்தருக்கு செட் உடஞ்சு போனா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் என்ன பதில் சொல்றது, ஹீரோக்கு என்ன பதில் சொல்றது? அது இல்ல, முமைத் கான் வந்து அர்ஜென்ட்டா ஊருக்கு போகணும். அவளுக்கு ஒரு ஏதோ டாக்டர் அப்பாயின்மெண்ட் அடுத்த நாள். அன்னைக்குதான் லாஸ்ட் டே. போனா 10 நாள் வர மாட்டா அவர். சரின்னு சொல்லி உட்காந்து மறுபடியும் நம்ம ஆர்ட் டைரக்டர் அன்புன்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு செட்டை மறுபடியும் ரீஎரெக்ட் பண்ண சொல்லி நிறைய ஆட்களை கொண்டாந்து ஒரு 12-1 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் சொல்றேன் எப்படின்னு. செட்டு உடஞ்சிச்சு, எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்றது, ஆளுகால போலீஸ் கூப்பிடு, அதை கூப்பிடு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்பா மட்டும் என்டர் ஆனாரு, பார்த்தாரு. சரி, அன்பை கூப்பிட்டு சொன்னார். ஆர்ட் டைரக்டர் வந்தாரு. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு எப்படியும் 4 to 5 hours ஆகும். ஓகே, ரெடி பண்ணு, திரும்ப பேட் அண்ட் பால் எடுத்து கிரிக்கெட்னு வந்துட்டாரு. அவர்கிட்ட போய் சொல்றோம், சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு சொல்லுவாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா செட்டு நின்றுமான்னாரு. அது எப்படி நிக்க நிக்கல, நம்ம தான் நிக்க வைக்கணும், அந்த வேலையை பாருங்க அப்படின்னு போயிட்டு கவலையே இல்ல, கிரிக்கெட் ஆட போயிட்டாரு. டான்சர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் ஓகே என்ன பண்ணலாம், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம். செட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சா, வா ஷூட்டிங்ன்றாரு. இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், வேற நீங்க என்ன பண்ண முடியும்? உட்காந்து அழ முடியாது. போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனை, அந்த ஊருக்காரங்க ப்ராப்ளம், ஏதோ 2 பேர் பண்ணிட்டாங்கன்றதை மன்னிச்சுட்டு நாங்க பாட்டில் விளையாடிட்டு அந்த சாங் அழகா முடிச்சுட்டு, என்னன்னா அன்னைக்கு ஃபுல் டே பண்ண வேண்டிய சாங் 12 மணிக்கு ஆரம்பிச்சு மடமடமடமடமன்னு அடிச்சு சீக்கிரமா முடிச்சிருச்சு. மனச கட்டு கூட்டாம ஒன்னு போல மாமா என்டையர் குரூக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். மேன்மேலும் இன்னும் நிறைய வெற்றி படங்கள் நீங்க கொடுக்கணும். முடிவா நீங்க வந்து வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது மனுஷனுக்கு வந்து என்னைக்குமே தோல்விங்கிறதோ இல்ல இறக்குங்கிறதோ வாழ்க்கையில இருக்காது. கடினமான உழைப்பு, ஒரு இலக்கை நோக்கி ஒரு மனுஷன் போயிட்டே இருந்தானா சக்சஸ் வராம இருக்கவே இருக்காது. எந்த காலத்திலும் தளர்ந்து போகாமல் நீங்க உங்க மனசுல நினைச்சதை நோக்கி மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரீச் ஆயிடுவீங்க. அதுக்கு உதாரணம் பிரசாந்த். பிரசாந்துக்கு வராத சோதனைகளே கிடையாது. நிறைய சோதனைகளை வாழ்க்கையில சந்திச்சு, ஆனா அதை வந்து நாங்க அதை எப்படி ஈஸியா எடுத்துக்கிறதுங்கிற ஒரு பாடத்தை மட்டும் சொல்லி கொடுத்துருவோம். எந்த காலத்திலயும் சோர்ந்து போகாம ஜாலியா இருந்து அதை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுதான் நான் வியூவர்ஸ்க்கு சொல்ல விரும்புறேன். பிரசாந்த போல நீங்களும் நல்ல பிள்ளையா, அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா, எல்லாரும் பார்த்து உங்களை வந்து ரசிக்கிற மாதிரியாவும் உங்களை வந்து ஏத்துக்கிற மாதிரியாவும் பிள்ளையா நீங்க நடக்கணும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.
அண்ட் இந்த 2012 வருது. Okay. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மம்பட்டி டீம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும், அது மட்டும் இல்லாம இந்த வரப்போற 2012 ஒரு எக்ஸ்ட்ரானரி இயரா இருக்கணும், ஒரு ஹாப்பி இயரா இருக்கணும், ஒரு ப்ராஸ்பரஸ் பீஸ்ஃபுல் இயரா இருக்கணும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தொட்டதெல்லாம் தோல் பறக்கத மம்பட்டி மம்பட்டியா எட்டத்துக்கு மொழி பறக்க